விளம்பரம் பார்த்தால் பணம் தருவதாகவும் ஆயுர்வேத பொருட்களை விற்றால் கமிஷன் என்றும் முதலீடு பெற்று மோசடி செய்ததாக மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் சக்தி ஆனந்தன் மீது கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். சக்தி ஆனந்தன் 2 வருடங்களுக்கு முன்பு நிர்வாகியாக இருந்த வி3 ஆன்லைன் டிவி என்ற நிறுவனம் மூலம் 1000 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்தனர். ஏற்கனவே புகார் அளித்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி என்பவர் அவர்களை அழைத்து வந்திருந்தார். அப்போது பேசிய அசோக் ஸ்ரீநிதி, மை வி3 ஆட்ஸ் நிறுவனம் இதனை துவங்கும் முன்னர் வி3 ஆன்லைன் டிவி என்ற நிறுவனத்தை துவக்கியுள்ளதாகவும் சக்தி ஆனந்தன் மற்றும் விஜயராகவன் ஆகியோர் அந்நிறுவனத்தை நடத்தி உறுதியாக மோசடி செய்துள்ளதாக தெரிவித்தார். முதல் பெட்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வி3 ஆன்லைன் டிவி, இந்த மை வி3 ஆட்ஸுக்கு முன்னாடி விஜயராகவனும் சத்யானந்தும் வி3 ஆன்லைன் டிவின்ட்டு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் உறுதியாக மோசடி செஞ்சுருக்காங்க. இந்த மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்திற்கு பி ஹெர்பல் கேர் என்ற நிறுவனம்தான் மருந்துகளை தருவதாக குறிப்பிட்ட அசோக் ஸ்ரீநிதி, இதன் நிறுவனரும் பாரத் சேவக் சமாஜ் என்ற மத்திய அரசின் அமைப்பின் சான்சலரும் ஒரே நபர் என்றும் அவர் 10ஆம் வகுப்பில் 4 பாடங்களில் தேர்ச்சி பெறாதவர் எனவும் கூறினார். குறிப்பாக 190 ரூபாய் பொருளை 3900 ரூபாய் என்ற 20 மடங்கு விலைக்கு உறுப்பினர்களுக்கு விற்று ஏமாற்றி வருவதாக சுட்டிக்காட்டினார். மை வி3 ஆட்ஸுக்கு மருந்து கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா வி ஹெர்பல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். இதோட ஓனரும், அதாவது இந்த கம்பெனியோட ஓனரும் பாரத் சேவக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு பாடி இருக்குது. அதோட சான்சலரும் ஒரே ஆள் தான். அவர் 10ஆம் கிளாஸில் 5 சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்ட் ஃபெயிலான ஒரு நபர். அவர் டாக்டர் பட்டம் எப்படி வாங்கியிருக்காருன்னு தெரியல. இப்போ இவங்க மாத்திரை கொடுக்குறாங்க. 1,21,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா மாத்திரை கொடுக்குறாங்க. 40 பாட்டில் மாத்திரை கொடுக்குறாங்க. ஒரு பாட்டில் இது மை வி3 ஆட்ஸில் 3,900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வேற அதே மாத்திரை வி ஹெர்பலில் வாங்கினா வெறும் 190 ரூபா. வி3 ஆன்லைன் டிவி மூலம் மோசடி செய்த பணத்தில்தான் மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தை துவங்கியுள்ளதாக அசோக் ஸ்ரீநிதி தெரிவித்தார். வி3 ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த மெம்பருக்கு இவங்க காசு வாங்கினது, முதலீடு வாங்கினது பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாயும் 18,000 ரூபாயும். அது தொகை சின்னதாக இருக்கிறனால, அதுவும் தமிழ்நாடு முழுக்க நடத்தி இருக்கிறாங்க. அதனால் 3,000 ரூபாய்க்காக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவாங்கன்னா சில பேர் வரமாட்டாங்க. வி3 ஆன்லைன் ஏற்கனவே மோசடி செஞ்சுருக்காங்க. அந்த காசு எடுத்துகிட்டு மை வி3 ஆட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க.